பொழுது ஆமென், அவள் என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தை குறித்து தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தன்னுடைய இளம் வயசுல தன்னுடைய கணவனாரை இழந்த ஒரு பெண் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு போறதற்கு மனசில்லை, தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிறதற்கு நினைக்காம இப்பொழுது தன்னுடைய மாமியார் அவங்கள நம்பி, அந்த மாமியார் ஆராதிக்கிற ஆண்டவரை நம்பி அவங்க ஒரு பெரிய தீர்மானத்தை அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை தனக்கு முன்பாக ஆண்டவர் அவங்க வச்சுட்டாங்க. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம துணிஞ்சு நம்ம நிக்கலாம், நம்ம துணிஞ்சு நம்ம போகலாம். ஆனா இவருடைய சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஓர்பாள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு அவங்க அவனுடைய அப்பா வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் இது ஒரு மிக நம்ம நினைக்கிறது சாதாரணமானது அல்ல. அப்படின்னா ஒரு மோவாப் தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திலிருந்து இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள செட் ஆகுறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. அவங்க எப்பவுமே அவங்கள புறஜாதிகளை தான் பார்ப்பாங்க, அவங்கள தனியாக தான் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. இவர்களுடைய எந்த காரியத்திலையும் அவங்க உள்ளுக்குள்ள நிற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய சவால் இருக்கும் போதும் இந்த ரூத் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு காரணம். ஆண்டவர் அவர்களை அந்த நாட்டில் தலைவியாக மாறுறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம். அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு துணிச்சல். எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, மாமியாரை நம்பி நீ போறியா, மாமியாரை நம்பி போனா நீ என்ன ஆவ தெரியுமா? அந்த மாமியாரே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு என்ன எதிர்காலத்தை என்னால் வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா கேள்விக்குறி. இல்லை, நான் ஒரு கல்யாணமாகி அந்த குழந்தைய பெற்று அது வளர்ற வரைக்கும் நீ காத்திருக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால உனக்கு சேஃப்டி என்ன அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய அப்பாவனுடைய வீட்டுக்கு போறதா சேஃப்டி. நீ அங்க போயிரு, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவாரு, அவர் உனக்கு நல்ல ஒரு திருமணம் பண்ணி வச்சுவாரு. என் கூட வராத, என் கூட வந்தா உனக்கு எதிர்காலமே இல்லை, என் கூட வந்தா உனக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனா இவ்வளவு தன்னுடைய மாமியார் எதிர்த்து நின்றும் வர வேண்டான்னு சொல்லியும் இந்த ரூத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க என்ன ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா மாமியாரே நீங்க கேளுங்க, நீங்க மண் தரையில படுக்கிறீங்களா, நான் என்ன பண்ணுவேன், அங்க நான் படுப்பேன். நீங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுல நான் குடியிருப்பேன். நீங்க உம்முடைய ஜனம், அது நல்ல ஜனமோ கெட்ட ஜனமோ எப்படி பேசுவாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க ஜனம் என்னுடைய ஜனம். அதே போல நான் என்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டேன். உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு சில நேரத்தில் தேவையான காரியத்திற்கு உங்களுக்குள்ள துணிச்சலை உங்களுக்கு கொடுப்பான், தவறான காரியத்திற்கு உங்களை துணிச்சலை ஏவுவான். நம்மளை அறியாமலே ஒரு துணிச்சல் வரும், நம்மளை அறியாமலே ஒரு கோபம் வரும், நம்மளை அறியாமலே பழி வாங்குற ஒரு எண்ணம் வரும். இந்த துணிச்சலை கொடுக்கறது யார் அப்படின்னா, பிசாசு தான் நிறைய நேரத்தில் கெட்ட விஷயத்துக்கு துணிச்சலை கொடுப்பான். ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஒருத்தரை நான் நம்புறேன், உன் ஒருத்தரை கொண்டு பெரிய அசைவை கொண்டு வர போறேன், உங்க ஒருத்தரை கொண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர போறாரு, உங்க வம்சத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அவங்க யார் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், யார் இந்த கூட்டத்தில் துணிச்சலாய் நிற்கிறீர்களோ. ஆண்டவரிடத்துல இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒரு துணிச்சலான நம்பிக்கையை எனக்குள்ள தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்படியே பயந்து துணிவே இல்லாம டிசைட் பண்றதுக்கே தெரியாம இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு இந்த யோசனை அந்த யோசனை ரெண்டு நினைவா நம்ம குந்தி நம்ம நடக்க கூடாது. நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நீங்க துணிச்சலா நீங்க முடிவு எடுத்து நீங்க துணிச்சலா நிக்காம அதுல ஒரு பெரிய அற்புதத்தை உங்களால பார்க்கவே முடியாது. ஆமென். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறவர் யார் அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தர் ஒருவரே கொண்டு வருகிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே ஒரு துணிச்சலை எனக்குள்ள நீ கட்டளை இடுவீராக. கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு துணிச்சலான ஒரு நம்பிக்கை, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை இப்போ ஆண்டவர் எனக்குள்ள தாருங்க. ஆண்டவரே, நான் துணிந்து நிற்கணும், அந்த காரியத்திற்கு நான் துணிஞ்சு செயல்படணும், தைரியமான செயல்படணும். அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ளே சொல்லுங்க. அப்பா, நீர் எனக்குள்ளே தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு நீர் அந்த காரியத்தை எனக்கு கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை கர்த்தர் இப்பொழுது யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அப்பா அந்த கிருபையை கர்த்தர் தருகிறதற்காக, தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம நேற்றைக்கு நம்ம தியானிச்சதுல நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையின் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 5வது வசனம், ராஜா தான் உண்ணும் உணவும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அடுத்த 6வது வசனம், ஆமென். அவர்களுக்குள்ளே யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஸ்தஸ்தார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்னும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்னும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறு பெயரிட்டான். தானியேலின் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் கண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம், 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கவும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபர்களின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாய் காணப்பட வேண்டியது என்ன? அதனாலே ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாப்பு காரணம் வைக்கப்பட்டு மெல்ஸ்தத்தார் என்பவரை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உம்முடைய அடியேனை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அடுத்த ஒரு வசனத்தோட வாசிக்கலாம். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற இந்த பிள்ளைங்க பாபிலோனிய இடத்துல இருக்கிறாங்க, அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்நிய தேசத்துல இருந்தாலும் இவர்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பயங்கரமான ஒரு துணிவு இருக்குது, ஒரு பெரிய துணிவு இருக்கிறது. இப்போ ராஜா ஒரு கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளை எடுக்கிறார் அப்படின்னா, நாங்க என்னுடைய சாப்பாடை கொடுங்கப்பா, என்னுடைய திராட்சரசத்துல அவங்களுக்கும் பங்கு கொடுங்கப்பா, அவங்க எல்லாரையுமே 3 வருஷம் வரைக்கும் என்னுடைய சாப்பாடையும் என்னுடைய திராட்சரசத்தையும் கொடுத்து அவங்கள வளர்த்துங்க, அவங்கள கொண்டு போய் நான் முக்கியமான இடத்துல வைக்க போறேன் அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்றாரு. ஆனா தானியேலுக்கும் அவனோடு கூட இருந்த நண்பர்களுக்கும் அந்த விக்கிரகத்துல அந்த ராஜாவினிடத்துல வருகிற அதனால புசிக்கிறதற்கு புசித்து தங்களை
தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறதில்லை. அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு பெரிய துணிவு வருது. பரவாயில்ல, நடந்தது மாதிரி பார்த்துக்கலாம், எங்களுக்கு ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சாதாரணமான பருப்பு கீரை வகைகளை தண்ணீரை கொடுத்து சாப்பிட்றவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, 10 நாளே அவர்களை பார்க்கிலும், ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தானியேல் என்னவருடைய முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய துணிவுகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறவர். தவறான துணிவுகள் அல்ல, சரியான துணிவுகள். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற துணிவுகளை சில நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்து நீங்க தயங்கி இருக்க வேண்டாம். நீங்கள் அதை நடக்காதுன்னு தயங்கி இருந்துட வேண்டாம். நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் 10 நாளைக்குள்ள ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் தருவாரு. நீங்க தைரியமா நீங்க காலடி எடுத்து வைங்க, நீங்க தைரியமா துணிவு கொள்ளுங்க, ஜெபிக்கிறதுக்கு துணிவு கொள்ளுங்க, அந்த காரியத்திற்காக எதிர்பார்க்கிறதுக்கு துணிவு கொள்ளுங்க, அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு துணிவு கொள்ளுங்க. நான் நம்புறேன், அந்த காரியம் தடைபட்டு போகாது. அதை ரிலாக்ஸா நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். யோர்தான் 2 புறமும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். இப்ப இந்த யோர்தான் ஜனங்கள் திரும்ப முடியாம, அந்த பக்கம் போக முடியாம இந்த யோர்தான் தடுத்து நிற்கிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானுடைய கால் வச்ச உடனே அங்க வழி உண்டாகும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் எப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் நீளமா தான் இருக்கும். முன்னாடி 2 பேர் இருப்பாங்க, பின்னாடி 2 பேர் நிற்பாங்க. இப்போ பின்னாடி நிற்கிறவர்களை குறித்து கவலை இல்லை. பின்னாடி நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒருவேளை இவங்க காலடி எடுத்து வச்சு யோர்தான் திறக்கல அப்படின்னா, இவன் தான் காலடி எடுத்து வச்சான் திறக்கல அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த முன்னாடி நிற்கிறாங்க பாருங்க, அந்த 2 பேரும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இவர்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும். ஐயோ, நான் காலடி எடுத்து வச்சா திறக்குமா, இது 2ஆ பிழக்குமா, இது ஒரு குவியலா நிக்குமா, இவங்க இல்லைன்னா சத்தம் போடுவாங்களா, நம்மகிட்ட அந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்குதா, என்னென்னமோ யோசனைகள் வந்திருக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. துணிஞ்சு போய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க 2 பேரும் காலடி எடுத்து வைக்கும் போது இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் ஒரு குவியலாய் அப்படியே நின்றது. ஆமென். அந்த துணிவை ஆண்டவர் இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தயங்கி போய் நிற்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் இப்பொழுது தைரியப்படுத்துகிறார். பயப்பட்டு கொண்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது தைரியப்படுத்துகிறார். அந்த துணிவை கர்த்தரே உங்க மேல கர்த்தர் வைப்பாராக. அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்க மேல வைப்பாராக. இந்த காரியத்துல நீ எத்தனை வருடம் மௌனமா இருப்பீர்கள், இந்த காரியத்துல எத்தனை வருஷம் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, இந்த காரியத்தை எத்தனை நாட்கள் நீங்க தள்ளி தள்ளி போடுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அழைச்சது அவர், நடத்தினது அவர், இதுவரைக்கும் கொண்டு வந்தது அவர், இனி செய்ய போகிறது அவர், தேவைகளை சந்திக்க போகிறது அவர். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு துணிவு என்கிற ஒன்று இருக்குமானால், நீங்க துணிச்சலாய் காலெடுத்து எடுத்து வைப்பீர்கள், ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தயங்கி கொண்டு அல்ல, பயத்தோடு அல்ல, தயங்கி கொண்டு அல்ல, பயத்தோடு அல்ல, அந்த துணிவை ஆண்டவர் கிருபையா உங்களுக்கு தருவாராக. ஆமென். இடையில நின்றுமோ, நாங்க கஷ்டப்பட்டுருவோமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இடையில நிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எடுக்கணும். ஒருவேளை இது ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நான் எப்படி அதை முன்னேற்றணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, கலப்பையின் மேல் கை வைத்து நீங்க பின்னிட்டு பார்க்கவே கூடாது. அதுல ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒருத்தி யார் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு மனுஷி யார் அப்படின்னு சொன்னா, துணிவு கொண்டவள். எதுக்கு துணிவு கொண்டவங்கன்னா,
தன்னுடைய தகப்பனாருடைய விக்கிரகத்தை எல்லாம் ஒதுக்குறதற்கு, தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்புறதற்கு, வயசான ஒரு மாமியாருடைய கரத்தை பிடிச்சு அவர்கள் ஆராதிக்கிற தேவனை நம்பி கஷ்டமானாலும் பரவாயில்ல, நஷ்டமானாலும் பரவாயில்ல, எனக்கு திருமணம் நடக்கலன்னாலும் கூட பரவாயில்ல, நான் வாழ முடியும்னு ஒரு துணிவை எடுத்தாங்க பாருங்க. அந்த துணிச்சல் எடுத்த அந்த மகளுக்கு வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சியாய் அவள் போன வயல் அது போவாசனுடைய வயலா இருந்தது. கர்த்தர் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். கர்த்தர் அந்த இடத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் அந்த பூமியிலே அந்த மகளை கர்த்தர் புகழ்ச்சியாய் வைத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே எனக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா ஒரு துணிவை கர்த்தர் தாங்க. எத்தனை பேர் ஆமோதிரீர்கள்? அந்த துணிவை தாங்க. பாருங்க, 2005 வருஷத்துல கோயம்புத்தூர்ல இங்க சர்ச்சு சுபாத்தால் ஸ்ட்ரீட்ல ஆரம்பிக்கும் போது அப்படின்னா எப்படி துணிய முடியும், எப்படி ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 சர்ச் நடத்தியாச்சு. அந்த 2 சர்ச்சிலையும் நூற்றுக்கணக்கான பிலிவர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ரத்தனபுரியில யாரையுமே தெரியாது, எந்த பிலிவர்ஸுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்க வெறும் 3 பேர் தான். ஏன்னா அம்மா அப்பா அவங்க வீட்டில் ப்ரேயர் செல் நடத்திட்டு இருக்கும்போது அம்மா ஜபத்தில் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அம்மா ஜோமானந்த், இவங்க 2 பேரும் தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. வேற யாருமே நம்ம இந்த சர்ச் நடத்துகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று அம்மா அப்பா, இன்னொன்று ஜோமம்மா, இந்த 3 பேர். ஆனால் இந்த இடத்த நம்முடைய ஓவர்சியர் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாராங்க, யார் இருக்கா அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு? எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீங்க? நீங்கள் சர்ச்சை ஆரம்பிச்சிங்கன்னா யார் முதல்ல வருவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலுமே என்கிட்ட இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு பெரிய துணிவு வந்துச்சு. இல்லை, நீ சும்மா இருக்காத, நீ காலடி எடுத்து வை, நீ 10 பேருக்கு ஆண்டவரை குறித்து சொன்னா கூட அது பரலோகத்தில் உனக்கு பலன். ஆண்டவர் உன்னை நம்புவாரு. நீ பிரச்சனை வரும், உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், அது கல்லுல நார் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், என்னென்னமோ மனசுக்குள்ள வந்தாலும் அந்த துணிவை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். நான் யாரெல்லாம் போய் ஜெபம் பண்றதுக்கு சந்திச்சேனோ அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ ஆரம்ப ஊழியமா சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையா, பிலிவர்ஸ் யாருமே இல்லையா, நீங்க ஆரம்பிக்காதீங்க, ஒரு 10-15 பேர் ஏதாவது ஒரு சர்ச்சில் இருந்து அந்த மாதிரி துவங்கினாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இன்னொரு பெரிய சர்ச்சை நீங்க நடத்திட்டு வந்திருக்கிறீங்க, முடியாது முடியாது. எங்க போனாலும் இந்த வார்த்தை தான் வந்துச்சு. ஆனா என்னுடைய இருதயத்துக்குள்ளே சரி கை வைப்போம், நம்ம ஊழியத்திற்காக தான் வந்தோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், பார்த்துக்கலாம், ஆண்டவர் நடத்துவார், என்ன சாப்பாடு மட்டும் தானே, அழைச்சவர் சாப்பாடு போடுவார் அப்படின்னு ஒரு துணிவு 2005 வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அப்படியே துணிஞ்சு ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அந்த பாதை சரியான நல்ல லகுவான பாதையா இல்லை, கடினமான பாதையா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் பண்ணும்போது வெறுமையா இருக்கும். இன்னைக்கு நீங்க கை தட்டுறதுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த செய்தியை கேட்கறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் அப்படி இருக்கிறவங்களும் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்றவங்க எல்லாம் ரொம்ப ஏஜ்டானவங்க. ஒரு 7 வயசான அம்மாங்க, அதுவும் ஒரு அம்மா வாசல் வரைக்கும் வெத்தலை பாக்கு போட்டு வருவாங்க. ஆமா, சர்ச்சினுடைய வாசல் வரைக்கும் ஃபுல்லா வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே வாயை திறந்தாலே உள்ளுக்குள்ள சிவசவேன்னு இருக்கும். வெளியில வச்சிருக்கிற ஒரு குடத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து வாயை அங்கேயே கொப்பளிச்சு ஊத்திட்டு அப்புறம் தான் உள்ள வருவாங்க. அப்படிவா ஒரு வயசான அம்மா ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒரு 6 பேர், ஒரு அம்மா பார்த்தா நடக்கவே முடியாது, கைத்தாங்களா கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி 6 பேர். நான் என்ன பேசுறேன்னு அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சிலர் உபவாச ஜபம் நடக்கும்போது நல்லா தூங்கிடுவாங்க, கொட்டாவி விடுவாங்க நிறைய பேர். ஐயோ, அதெல்லாம் காட்சியெல்லாம் பார்க்கணுமே, அப்படி இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன உண்மையா நம்ம எடுத்து வச்ச அடி சரியானதா, நம்ம துணிஞ்சு தேவையில்லாமல் எடுத்து வச்சோமோ, நம்முடைய தைரியத்தினால எடுத்து வச்சோமோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆனாலும் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தை இருக்க கட்டி பிடிச்சிட்டு நான் விடமாட்டேன், நீர் நடத்துவீர், அந்த துணிச்சலை எனக்குள்ள தருகிறவர் நீர், கலப்பையின் மேல கை வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன், முடியும், உங்களால என்ன நடத்த முடியும். எத்தனையோ பேரை நம்புனீங்கல்ல, என்ன நம்ப முடியாதா? வனாந்திரத்துல இத்தனை பேர் வந்தாங்கல்ல, இந்த சிட்டிக்குள்ள இவ்வளவு பேர் வர முடியாதா? நீங்க காடைகளை வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்கல்ல, ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வருவதற்கு எம்மாத்திரம்? அந்த துணிச்சலோடு சேர்ந்து ஜபத்துல உட்கார்ந்து கமிட் பண்ணி இன்று
என்னுடைய கண்களால் பார்க்கும்போது அந்த துணிச்சலை கொடுத்தவர் கர்த்தர், அந்த தைரியத்தை கொடுத்தவர் கர்த்தர். இன்றைக்கு இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது நிறைய பேருக்குள்ள கர்த்தர் அந்த காரியத்தை தருகிறார். கைகளை தட்டி, அப்பா நான் படுத்து கிடந்தது போதும், நான் அமைதியாய் இருந்தது போதும், நான் பயந்து கொண்டு இருந்தது போதும், நான் தடுமாறி கொண்டு இருந்தது போதும், இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள நான் தனியா நிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் உண்டாகட்டும், நான் தைரியமாய் நிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் உண்டாகட்டும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் உண்டாகட்டும், அந்த காரியத்துல கமிட் பண்றதற்கு ஒரு துணிச்சலை இப்பொழுது நீர் வைப்பீராக, இப்பொழுது நீர் வைப்பீராக, இப்பொழுது நீர் வைப்பீராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை வாழும்படி நமக்கு என்ன கொடுக்கிறவர்னா ஒரு துணிச்சலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. 30 வயது வரைக்கும் திருமணத்திற்கு யார் வந்து பார்த்தாலும் நோ நோ நோ, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, நீ யாரையாவது நேசிக்கிறியா அப்படின்னா கூட சொல்லு, நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன் உனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா, நீ கல்யாணம் பண்ண நீ நல்லா இருக்கிறியா, அக்கா நல்லா இருக்கிறாங்களா, மாமி நல்லா இருக்காங்களா, இந்த மைத்துனர் நல்லா இருக்காங்களா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறீங்க. என்னை கொண்டு போய் திட்டுனா, என்னை கொண்டு போய் கஷ்டப்படுத்தினா, என்ன வேலை செய்ய சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். அந்த அம்மாவா அப்படியே அழுகுறாங்க, அப்பா என்ன பண்றேன்னு தெரியல, 30 வயசாச்சு, கல்யாணம் வேண்டான்னு. ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆராதனைக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆராதனையில் நிற்கும் போது அந்த பிரசங்கம் வருது. ஆண்டவர் வந்து உன்னை தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு, நீ தைரியமா நில்லுன்னு உடனே அந்த ஆராதனையினுடைய செய்தி முடிய அந்த பிள்ளைக்கு என்ன வருதுன்னா ஒரு தைரியம் வந்துச்சு, ஒரு துணியும் வந்துச்சு. அம்மாவை பார்த்து சொல்றாங்க, திருமணம் பாருங்க அப்படின்னு. பார்த்தா அவங்க வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை, வீட்டுக்கு 3வது தெருவுக்குள்ள உள்ள ஒரு மாப்பிள்ளை கேட்டு கொடுக்கல. நான் அப்படி எப்படி 3வது தெருவில் போறது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொன்ன பிள்ளை இப்போ 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். துணிவு பாருங்க, நடந்த சம்பவம். கர்த்தரை நம்பி இல்லை, கர்த்தரா அதை கொண்டு வந்திருப்பாருன்னா நான் என்னுடைய கழுத்தை நீட்டுறேன்னு சொல்லி திருமணம் ஆகி அந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களுக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய ஓனராகவே தன்னுடைய கணவனார அந்த மகா மாத்திட்டார். அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை துணிவே எடுக்க முடியாம நீங்க தயங்கி போய் இருக்கலாம். பாஸ்டர் வேற யாரும் கிடையாது, நான் தான் பாஸ்டர், என்னால் அப்படி துணிஞ்சு நிற்க முடியல, நான் எப்படி சமாளிப்பேன், நான் எப்படி அதை செய்வேன், நான் நல்லா இருப்பேனா, அந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், பிரச்சனை வராதுன்னு சொல்லல, போராட்டமே அங்க இருக்காதுன்னு உங்களுக்கு சொல்லல, எல்லாம் சாதகமா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லல. ஆனா பாதகமா இருந்தாலும், எதிரா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், துணிவுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போயிருச்சுன்னா, துணிவுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை காலடி எடுத்து வச்சிருக்குன்னா, அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், அந்த சூழ்நிலை கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், அந்த வெறுமை விரக்தி கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். கொஞ்ச நாள் தாண்டினதுக்கு பிற்பாடு அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி, ஓ சத்துருக்களை விலக்கி உனக்கு எதிராக இருந்த அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி, உங்களுக்கு லெகுவாய் மாற்றி அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். கைகளை தட்டி இயேசுப்பாட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு துணிவை தருவீராக. கேளுங்க கேளுங்க. இப்போ உங்க மகனுக்கு கர்த்தர் தர்றாரு, உங்க மகளுக்கு கர்த்தர் தர்றாரு. பாஸ்டர் என் மகனை பாருங்க, தைரியமே இல்லாம இருக்கான். பாஸ்டர் என் மகளை பாருங்க, துணிச்சலே வரமாட்டேங்குது, ஒதுங்கி ஒதுங்கி கிடக்கிறா, பயப்பட்டு கிடக்கிறா, என்னென்ன பண்ணுவேனோன்னு கிடக்கிறா. ஆனா தேவ ஆவியானவர் இப்பொழுது தன்னுடைய மகிமையோடு கடந்து வந்து அந்த ரூத்துக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்தது போல, அந்த தரிசனத்துக்கு நேராய் நடத்தினது போல, ஆமென், கைகளை தட்டி ஹல்லேலூயா. சரீரம் உங்களுக்கு ஒத்துக்கும், சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறும், உங்களுடைய எதிராக இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாய் திரும்ப போகிறதே. நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தைரியப்படுத்துகிறவர், என்னை தைரியப்படுத்துகிறவர், என்னை தைரியப்படுத்துகிறவர். அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா.
நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரிய பாடுவோம். இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. பாடுவோம். வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார். கைகளை தட்டி எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கஸ்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கைகளை தட்டி எனக்குள்ளே அப்பா அப்பா சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான. திரும்ப 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 நான் அறியாததும் எனக்கு எட்டாத. விசுவாசத்தோட சிஸ்டர், உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீங்க அறியாததை உங்களுக்கு வச்சிருக்கிறார், உங்களுக்கு எட்டாததை வச்சிருக்கிறார். ரூத்தினுடைய வாழ்க்கையில ரூத்துக்கு தெரியாத ஒன்றை கர்த்தர் வச்சிருந்தாரு, எட்டாத ஒன்றை கர்த்தர் வச்சிருந்தாரு. இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதற்கு ஒரு துணிவை கர்த்தர் தருவார். இந்த காரியத்தை மேற்கொண்டு கொண்டு போகிறதற்கு ஒரு துணிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்போ அந்த துணிச்சலான ஒரு அபிஷேகம் தாவீதிற்கு ஆண்டவர் கொடுத்தார்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் தாண்டுவேன் என்று ஒரு துணிச்சலை கர்த்தர் கொடுத்தது போல, எஸ், நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறதற்கு இப்போ ஒரு துணிச்சலை கர்த்தர் தருவார். சத்துரு தான் உங்களை தடுத்து வச்சிருக்கிறான், சத்துரு தான் உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உங்ககிட்ட இருக்கிறது மனுஷ பலன் அல்ல, உங்கள்கிட்ட இருக்கிறது தேவ பலன், அக்கினியின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவா. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா.